என்னுயிரும் போய்விடுமோ என்றே உளங்கலங்கி நாமும் வென்று இந்து. அன்பு நண்பர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையில் ஏற்பட்ட பெரும் விபத்தாகிய கொரோனா அல்லது கோவிட் பற்றிய கவிதையை நான் இப்போது உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கோவிட் கொடுமரக்கன் கோபமாய் வந்தது இங்கே, வாழ்வின் கோலத்தை மாற்றி கொடுமை செய்ய வந்தது இங்கே. கோவிட் கொடுமரக்கன் கோபமாய் வந்தது இங்கே, வாழ்வின் கோலத்தை மாற்றி கொடுமை செய்ய வந்தது இங்கே. தனித்தனி அறைகளிலே தனியாக இருந்து நாமும் காலத்தை தள்ளிவிட அது தனியார்வம் கொண்டது இங்கே. தனித்தனி அறைகளிலே தனியாக இருந்து நாமும் காலத்தை தள்ளிவிட அது தனி ஆர்வம் கொண்டதிங்கே. யார் செய்த பாவமோ, யார் செய்த குற்றமோ, அந்த பாவியின் பிடியில் சிக்கி நாம் ஆவி துடித்தோம் அன்று. யார் செய்த பாவமோ, யார் செய்த குற்றமோ, அந்த பாவியின் பிடியில் சிக்கி நாம் ஆவி துடித்தோம் அன்று. இந்த நூற்றாண்டின் இணையற்ற பேரழிவாம் அந்த இரக்கமில்லா கொடியவனின் இழிவான ஆட்டங்கண்டோம். இந்த நூற்றாண்டின் இணையற்ற பேரழிவாம் அந்த இரக்கமில்லா கொடியவனின் இழிவான ஆட்டங்கண்டோம். அளவற்ற பெருஞ்செல்வம் ஈட்டிடவே ஆசை கொண்டோர் அளவற்ற உயிர்களையே பலி கொடுத்தார், பழியடைந்தார். அளவற்ற பெருஞ்செல்வம் ஈட்டிடவே ஆசை கொண்டோர் அளவற்ற உயிர்களையே பலி கொடுத்தார், பழியடைந்தார். உணவகங்கள் மூடியதால் உணவில்லை, உணவகங்கள் மூடியதால் உணவில்லை, அதனாலே நாய்களும் பேய்பிடித்து அலைந்தனவே தெருக்களில். உணவகங்கள் மூடியதால் உணவில்லை, அதனாலே நாய்களும் பேய்பிடித்து அலைந்தனவே தெருக்களிலே. பச்சை இரத்தத்தின் சுவை உணர்த்திய மனிதனை இச்சை கொண்டு அந்நாய்கள் கடித்து குதறியதே. பச்சை இரத்தத்தின் சுவை உணர்த்திய மனிதனை இச்சை கொண்டு அந்நாய்கள் கடித்து குதறியதே. காவலாளி நாய்களெல்லாம் கொலையாளி ஆகிவிட்டால் நாய்கள் இங்கு வேண்டுமோ, ஆய்ந்திடுங்கள் நண்பர்களே. காவலாளி நாய்களெல்லாம் கொலையாளி ஆகிவிட்டால் நாய்கள் இங்கு வேண்டுமோ, ஆய்ந்திடுங்கள் நண்பர்களே. தெருக்களிலே நாய்களையே அலைய வைத்தல் அழகன்று, தெருக்களிலே நாய்களையே அலைய வைத்தல் அழகன்று. அதற்கான இடங்களிலே அவற்றை வாழ வைப்போம், அதற்கான இடங்களிலே அவற்றை வாழ வைப்போம். அன்று தன்னுயிரை தக்க வைக்க மன்பதையின் உயிர்காக்க பொன்மனம் கொண்டவர்கள் என்றென்றும் முயன்றனரே. அன்று தன்னுயிரை தக்க வைக்க மன்பதையின் உயிர்காக்க பொன்மனம் கொண்டவர்கள் என்றென்றும் முயன்றனரே. ஆயினும் மாய்ந்துவிட்டார் ஆயிரமாம் மனிதர்கள், ஆயினும் மாய்ந்துவிட்டார் ஆயிரமாம் மனிதர்கள். நோய்களில் வீழ்ந்தவரோ மாய்ந்தனர் பல கோடி, நோய்களில் வீழ்ந்தவரோ மாய்ந்தனர் பல கோடி. உறவுகளை விலை கொடுத்து வாங்கிடல் முடியாதம்மா, உறவுகளை விலை கொடுத்து வாங்கிடல் முடியாதம்மா. உறவுகளின் நினைவலைகள் உயிர்கலந்து நிற்குதம்மா, உறவுகளின் நினைவலைகள் உயிர்கலந்து நிற்குதம்மா. என்னுயிரும் போய்விடுமோ என்றே உளங்கலங்கி நாமும் வென்று இன்று இங்கு உயிர் வாழ்ந்து மகிழ்கின்றோம். என்னுயிரும் போய்விடுமோ என்றே உளங்கலங்கி நாமும் வென்று இன்று இங்கு உயிர் வாழ்ந்து மகிழ்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி பல சொல்வோம் அம்மா. இனி இங்கு பேரழிவு வாராமல் பார்ப்போம் அம்மா. மனிதரின் மனத்தினிலே மாசுகள் கலந்துவிட்டால் இயற்கை எனும் பெருந்தெய்வம் இயல்பாக தண்டிக்கும். மனிதரின் மனத்தினிலே மாசுகள் கலந்துவிட்டால் இயற்கை எனும் பெருந்தெய்வம் இயல்பாக தண்டிக்கும். இதனை நாம் உணர்ந்து கொண்டே மனமாசு அகற்றி இறையருளை நினைத்து இறைஞ்சியே வாழ்வோம். இதனை நாம் உணர்ந்து கொண்டே மனமாசு அகற்றி இறையருளை நினைத்து இறைஞ்சியே வாழ்வோம். பேரழிவு வந்துவிட்டால் பேயாடும், அதன் தாண்டவத்தால் இவ்வுலகின் செம்மையெல்லாம் சீரழியும், சிறப்பழியும். பேரழிவு வந்துவிட்டால்
பேயாடும். அதன் தாண்டவத்தால் இவ்வுலகின் செம்மையெல்லாம் சீரழியும் சிறப்பழியும். ஆதலினால் இயற்கையை நாம் ஆதரிப்போம், அதன் வளத்தை சீராக வைத்திருப்போம், சிறப்பாக வாழ்ந்திடுவோம். ஆதலினால் இயற்கையை நாம் ஆதரிப்போம், அதன் வளத்தை சீராக வைத்திருப்போம், சிறப்பாக வாழ்ந்திடுவோம். கோவிட்டுக்கு முன்பு என்றும் கோவிட்டுக்கு பின்பு என்றும் இருவேறு காலகட்டம் இன்று உருவாகி போனதம்மா. கோவிட்டுக்கு முன்பு என்றும் கோவிட்டுக்கு பின்பு என்றும் இருவேறு காலகட்டம் இன்று உருவாகி போனதம்மா. பாழும் நிலை வந்தால் பட்டினிதான் பாரினிலே, பாழும் நிலை வந்தால் பட்டினிதான் பாரினிலே, மாயும் நிலை இனி ஒழித்திடுவோம் பாரினிலே, மாயும் நிலை இனி ஒழித்திடுவோம் பாரினிலே. காத்திட்ட உயிர்களையே ஆத்திரத்தால் இன்று போர் தொடுத்து அழித்திட்டார், போர் இனியும் தேவைதானோ? காத்திட்ட உயிர்களையே ஆத்திரத்தால் இன்று போர் தொடுத்து அழித்திட்டார். இயற்கையின் அழிவு ஒருபுறம், செயற்கையால் அழிவு மறுபுறம், இருபுற அழிவினையும் கட்டுப்படுத்துவதே அறிவுத்திறம். இயற்கையின் அழிவு ஒருபுறம், செயற்கையால் அழிவு மறுபுறம், இருபுற அழிவினையும் கட்டுப்படுத்துவதே அறிவுத்திறம். அன்பர்களே, பெரும் விபத்தை உண்டாக்கிய கோவிட்டை பற்றி எழுந்த எண்ணங்களை அடிப்படையாக வைத்து நான் எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை பங்கீடு செய்ய வேண்டும், எனக்கு லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். உங்கள் வாத்தியார். என்னுயிரும் போய்விடுமோ என்றே உளங்கலங்கி நாமும் வென்று இந்து